வாசுகி அக்கா, உண்மையிலேயே இவங்களை பத்தி நம்ம பேசியே ஆக வேண்டியதா இருக்கு. ஏன் இது என்னதான் நடக்குது அங்க நிகழ்ச்சியில நம்ம பேச வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வாசுகி அக்கா மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. கோபம்லாம் கிடையாது. கோபப்படுறதுக்கு நம்ம யாரு? முடிஞ்சா உதவி செய்யணும், இல்லாவிடில் விட்டுடணும். நான் வந்துட்டு அவங்கள விமர்சிக்க வரல, பட் அவங்க செய்யற தவறுகளை சுட்டி காட்ட வரேன். இதே மாதிரி இங்க நிறைய பேர் இருக்காங்க. நாளைய பற்றிய திங்கிங்கே இல்லாம, நாளைக்கு நமக்கு என்ன வாழ்க்கை, நம்ம எப்படி இருக்க போறோம், எந்த ஒரு அக்கறையும் இல்லாம இங்க பல பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி வாழ்ந்தவங்களை ஒருத்தங்களா தான் இந்த வாசுகி அக்கா இருப்பாங்க. சில பேருடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபியூச்சரை பத்தி கவலைப்படாத போது பாஸ்ட்ல நிறைய வந்துட்டு செலவழிக்க வேண்டியதா இருக்கும். சேவிங்ஸே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க ரொம்ப வேதனைப்பட வேண்டியதா இருக்கும். அதுவும் வாசுகி அக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, திருமணம் முடித்து ஒரு குடிகாரனுக்கு வாக்கப்பட்டு அவருடைய அடி மிதியை வாங்கிக்கிட்டு வாழ்ந்திருக்காங்க. சில நாட்கள் வாழ்ந்திருக்காங்க. பிறகு அவர் இறந்ததாக கூட சொல்லப்படுது. அது உண்மையான்னு தெரியல. சோ இதற்கு மத்தியில ஒரு பெண் சர்வே பண்ணி வந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்றாங்கன்னா அது ரொம்ப வேதனை தான். ஆனா ஒண்ணு, எனக்கு தெரிஞ்ச பல பெண்கள் குடிகார புருஷனுக்கு வாக்கப்பட்டோம், 4-5 குழந்தைகளை பெத்துக்கிட்டோம், அந்த குழந்தைகளுக்காகவே வாழ்ந்து தன் வாழ்க்கைய தொலைச்சவங்க இருக்காங்க. கல்லானாலும் கலவன், புல்லானாலும் புருஷன் சொல்றதெல்லாம் பொய், உண்மை கிடையாது. பெத்த பிள்ளைகளுக்காக அப்படிங்கிற ஒத்த வார்த்தைக்காக தன் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா தொலைச்சிட்டு அதுகளுக்காக, ஏன்னா அந்த காலத்துல படிப்பறிவுன்னு ஒண்ணும் கிடையாது. அப்ப என்ன செய்வாங்க? பத்து பாத்திரம் விளக்குறது, கடைகள்ல போய் நிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுதான், அந்த பூ கட்டுறது, புடவை கடையில எல்லாம் வேலை பார்க்கறது, இந்த மாதிரி வேலைகள் பார்த்துதான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல பெண்கள் தன் குழந்தைகளை காப்பாத்தினாங்க. சோ அடிமட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகளை கஷ்டப்பட்டு பாதுகாக்கிறோம். நாளைக்கு அது நம்மளை பாதுகாக்குங்கிறது நிச்சயம் கிடையாது. பட் தன் பிள்ளைகளுக்காக புருஷனையும் தூக்கி எறிஞ்சிட்டு கூட ஒரு பெண் வந்து நிக்கிறா. அவளுக்கு பேரு தான் தாய். யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு நிறுவனம் வந்துட்டு ஏதோ லட்சக்கணக்கில் 1 லட்சமோ 2 லட்சமோ